ஹலோ ஆல். இந்த ப்ராப்ளம் வே ஆப்டிக்ஸில் பாத் டிஃபரன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டிடெக்டர் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, அதில் எவ்வளோ மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக இந்த சம்ம பேசிக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி இந்த இடத்துல எனக்கு பிரைட்டு கிடைக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். சரியா? இப்போது இந்த டிஸ்க்குள்ளே எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து நான் இவங்க ரெண்டு பேருக்கு பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இது 90, இது தீட்டான்னு எடுத்துக்கோங்க. இதை கூட நீங்கள் தீட்டான்னு எடுக்கலாம், தப்பு இல்லை. பட் நமக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னா நீங்கள் இதுதானே லென்த் அதிகம், அப்போ இந்த பாத் டிஃபரன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பர்ஃபெக்டா? எஸ். ஓகே. அப்போ ஜென்ரல் ஃபார்முலா என்ன? d sin theta is equal to n lambda. இந்த dங்கிறது யாரு? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்லிட்ஸ். அப்போ sin theta is equal to n lambda by d. n உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியாது. என்னங்கிறது என்னது? எவ்வளோ பிரைட், எத்தனாவது பிரைட், nth பிரைட் அப்படின்னு சொல்றோம்ல. லாம்டா சம்ல கொடுத்துருக்காங்க 0.5 by d கொடுத்துருக்காங்க 2. இதோட ஆன்சர் 0.25 என்ன பக்கா. சரி, இப்போ உங்களுக்கு சைன் தீட்டா வேல்யூ எவ்வளோ கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 0.25 n. சைன் தீட்டா வேல்யூ எப்படி இருக்கும்? -1ல இருந்து +1 வரைக்கும் இருக்கும். கரெக்டா? இப்போ என்னென்ன வேல்யூக்கெல்லாம் இந்த -1ல இருந்து +1 வரைக்கும் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 0.25 into 4 போடுங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். 0.25 into -4 போடுங்க. அப்போ ஆன்சர் உங்களுக்கு -1 கிடைக்கும். அப்போ இந்த என்னங்கிறது என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னா, n is equal to மேக்ஸிமம் 4th பிரைட் தான் கிடைக்கும்னு கண்டுபிடிக்கிறீங்க. n is equal to 4th பிரைட் தான். அப்போ ΔX is equal to n லாம்டான்னு வாங்க. இந்த ΔX யாரு? பாத் டிஃபரன்ஸ். சரி, ΔX is equal to n எவ்வளவு? 4, லாம்டா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.5. அப்ப ஆன்சர் என்ன? 2 மீட்டர். பாத் டிஃபரன்ஸ் 2 மீட்டரா, அதிகபட்சம் 2 மீட்டரா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த டிஸ்க்குள்ள கிடைக்கும். கண்டிப்பா சம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல சம் தான் இது. சரி, இப்போ இதுல உங்களுக்கு இந்த ரீஜியன்ல ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுப்போமே. அப்ப அது என்னது? 0 பாத் டிஃபரன்ஸ். ஓகே. S 2 மீட்டர் டிராவல் பண்றாங்க, S1 4 மீட்டர் டிராவல் பண்றாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாத் டிஃபரன்ஸ் என்ன? 4 - 2 is equal to 2 மீட்டர். அப்போ உங்களுக்கு இதுவும் பிரைட் தான். கரெக்டா? இதுதான் n is equal to 4ன்னு போட்டா அதிகப்படியான பிரைட். இதுவும் பிரைட் தான். அப்ப நடுவுல யார் யார் இருக்காங்க? 1 லாம்டா, அடுத்தது 2 லாம்டா, அடுத்தது 3 லாம்டா. ஓகேவா? சரி, இப்போ இது மாதிரி 3 இங்கேயும் ஃபார்ம் ஆகுமா? எஸ். 3 + 3 6ஆ? அப்ப இங்கேயும் ஃபார்ம் ஆகுமா? 6 + 3 9ஆ? அப்ப இங்கேயும் ஃபார்ம் ஆகுமா? 9 + 3 12ஆ? 14 15 சாரி 12, இங்க 3 3 3 3 4 3 12 13 14, இங்க ஒன்று 15, இங்க ஒன்று 16. ஸோ எவ்வளோ பிரைட் உங்களுக்கு கிடைக்கும்? 16 பிரைட் கிடைக்கும். தேங்க்யூ. கீப் ஆன் வாட்சிங்.